பட்டு கை வலிக்கலையாடி? நம்மளை பார்த்தா நம்ம குழந்தைங்களும் நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க. நான் தோட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ கூட பாப்பா ஏதோ விளையாடுறான்னு தான் நினச்சேன். ஆனால் நான் என்ன வேலை செஞ்சேனோ அதே தான் அவங்களும் செஞ்சுட்டு இருந்தான்னு வீடியோ பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது. பசங்க தோட்டத்தில் என்னென்ன ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் வந்து செடிக்கு வந்து இந்த பழைய மரக்கிளையை வச்சு பந்தல் மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லி பண்ணோம். அதையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பொடலங்காய் செடிக்காக தான் அந்த மரக்கிளையை எடுத்துகிட்டு வந்து வைக்க போகிறேன். அடிக்கிற காற்றுக்கு இந்த மரக்கிளை சாயாமல் இருக்குமா என்னன்னு தெரியலங்க. இதுவும் எனக்கு தோன்ற விஷயத்த செஞ்சு பார்க்கலான்னு அது செடி பக்கத்துலேயே கொஞ்சம் குழி பறித்து வைக்கலாம், கொஞ்சம் ஆழமாக பறித்து வச்சோம்னா கூட காற்றடிச்சா தாங்கிக்கும் அப்படின்னு நினச்சி அதை முயற்சி பண்ணேன். ஃபஸ்ட்டு எவ்வளோதான் பறிச்சிட்டே இருந்தாலும் இது இன்னும் பத்தாதோ சாஞ்சிருமோன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமாக குழி பறிச்சிட்டே இருந்தேன். ஒரு வழியாக இது போதும் சரியாக இருக்கும்னு நினச்சி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனாலும் சாஞ்சிருமோ அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக எங்கள்கிட்ட இருந்த கல்லை எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கல்லை தூக்கி கொண்டு வந்து வச்சேன். என் ஹஸ்பண்ட் இதை பார்த்துட்டு இதெல்லாம் தாங்காதுமா கண்டிப்பாக சாஞ்சிரும்னு சொல்லிட்டு அவங்க இந்த கல்லை வச்சு கொஞ்சம் இதெல்லாம் டைட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் இருந்தது. சரி எவ்வளோ காற்றடிச்சாலும் கீழே விழாதுன்ற நம்பிக்கையோடு வச்சுட்டோம். ஃபைனலாக செடிக்கு பந்தல் ரெடி பண்ணியாச்சு. நாங்கள் இந்த வேலை செஞ்சிட்ருக்க வரைக்கும் பாப்பா என்னை சுற்றி வந்துகிட்டே இருந்தா. இதை முடிச்சதுக்கப்புறம் அவள் ஸ்டார்ட் பண்ணிட்டா. அதுதான் அடுத்தது இப்போ பார்க்க போகிறோம். தண்ணியில் விளையாடக்கூடாது, சளி பிடிச்சிக்கும். சரியா? என்ன பண்ண போற இப்போ? எங்க ஊத்த போற? என்ன தங்கமே பண்ற? தங்கமே என்ன பண்றீங்க? நான் கிரவுண்ட்ல எந்த பூச்சில பார்க்க போறேன். பட்டு கை வலிக்கலையாடி? வலிக்கல. போதுல தங்கம், நீ விளையாடு.